நீண்ட ஆயுளும் துன்பமில்லா வாழ்க்கையும் கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில் சனி பகவானை எப்படி நம்ம வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நவகிரகங்களில் எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சனி பகவானுக்கு இருக்குங்க. சனி பகவான் பூமியை சுற்றி வருவதற்கு 30 வருடங்கள் ஆகும். ஒரு லக்னத்திலிருந்து இன்னொரு லக்னத்திற்கு செல்ல அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் ஒரே கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி தான். சனி பகவானை போல நல்லது செய்பவர் யாரும் இல்லை. இருப்பினும் பலரும் சனி பகவானை கண்டு அச்சம் கொள்கிறாங்க. எதனால் அப்படின்னா, பொதுவாக சனிக்கிழமை என்றாலே அது சனி பகவானுக்கு உகந்த நாள். சனி பகவானின் அருளை பெறுவதற்குரிய சிறந்த விரதம் சனிக்கிழமை விரதம் அப்படின்னு சொல்லப்படுது. சனி பகவான் யாருக்கும் எந்த விதமான பாரபட்சமும் பார்க்க மாட்டார். பல காரியங்களை கண்ணிமைக்கு நேரத்தில் நடத்தி காட்டும் சர்வ வல்லமை படைத்த ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனியாகும். சனிக்கிழமை விரதம் இருப்பதும் சுதர்சன எந்திர வழிபாடு செய்வதும் சனி பகவானுக்கு பிடித்தமான ஒன்றாகும். அதனால தான் இந்த வழிபாடு மேற்கொள்பவர்கள் சனியின் பார்வையிலிருந்து தப்பலான்னு சொல்லப்படுது. சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் சனிக்கிழமையில் வரும் பூசம், அனுசம், உத்திராடத்தி ஆகிய நட்சத்திர தினங்கள் ஏதேனும் ஒன்றில் சனி பகவானுக்கு விரதத்தை தொடங்கி 21 சனிக்கிழமைகள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்படி எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்ததும் உங்கள் வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செய்து அதன் முன்பாக அரிசி மாவில் தாமரை பூக்கோலம் போட்டு அந்த கோலத்தில் நடுவில் ஒரு கலசத்தில் நீரை நிரப்பி வைக்கணும். அதன் பிறகு சனி பகவானின் அம்சம் கொண்டவர் திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதி படத்திற்கு வாசமுள்ள பூக்களை சூட்டி புது நீல நிற துணியை வைத்து எள் கொண்டு செய்யப்பட்ட பலகாரங்களை நைவேத்தியமாக வைக்கலாம். விரதம் மேற்கொள்பவர்கள் நீல நிற உடைகளை அணிவது சிறப்பு. மேலும் நெய் தீபங்கள் ஏற்றி சந்தன மணம் கொண்ட தூபங்கள் கொளுத்தி சனி பகவானுக்குரிய மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் துதித்து பூஜைகள் செய்யலாம். சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் காலை முதல் மாலை வரை விரதம் மேற்கொள்ள வேண்டும். காலையில் சிறிது உணவை காகங்களுக்கு உண்ண வைக்க வேண்டும். மாலை அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம். மாலையில் பூஜை செய்து முடித்து நைவேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதம் முடிந்ததும் உங்களால் இயன்ற தானங்களை அளிப்பது மிகுந்த நன்மையை தரும். விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்கள் என்னென்னு பார்க்கலாம். நவகிரகங்களில் சனி பகவான் ஆனவர் மனிதர்களுக்கு நீண்ட நாள் வாழும் ஆயுள் தரும் ஆயுள்காரனாக இருக்கிறார். எனவே சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் சனீஸ்வரனின் அருள் பெற்று நீண்ட நாட்கள் வாழும் ஆயுளை பெறுகிறார்கள். தொழில் வியாபாரங்களிலும் நிலையான வருமானத்தையும் தொழில் விருத்தியையும் உண்டாகும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்க ஆரோக்கியம், ஆயுள், செல்வம் பெருகி நாம் மகிழ்ச்சியாக வாழ்வை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வாங்கவே கூடாது. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவதாக சனிக்கிழமை என்று உப்பு வாங்கவே கூடாது. அவ்வாறு வாங்கினால் வியாபாரத்தில் நஷ்டம், பண விரயம் உண்டாகும். மேலும் அடிக்கடி நோய்வாய்ப்படவும் நேரிடும். இரண்டாவதாக வீடு பெருக்க பயன்படும் துடைப்பத்தை சனிக்கிழமை வாங்குவது நல்லதல்ல. மூன்றாவதாக கத்திரிக்கோலை சனிக்கிழமை என்று வாங்குவது உகந்ததல்ல. இதனால் மோசமான சூழ்நிலையில் இருப்பவர்கள் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள். நான்காவதாக அரிசி மாவு, கோதுமை மாவு போன்ற மாவு பொருட்களையும் சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது. ஐந்தாவதாக எள்ளை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது. இதனால் முடிக்க வேண்டிய காரியம் முடியாமல் தள்ளிப்போகும் அல்லது தடைபடும். ஆறாவதாக இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை சனிக்கிழமை வாங்கக்கூடாது. ஏனென்றால் இரும்பு பொருட்கள் சனி பகவானுக்கு ஆகாததால் அன்று வாங்கினால் துரதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். அதே சமயம் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை சனிக்கிழமை என்று தானமாக கொடுத்தால் மிகவும் நல்லது. ஏழாவதாக சனிக்கிழமை என்று எண்ணெய் வாங்கக்கூடாது. அவ்வாறு வாங்கினால் அடிக்கடி உடல்நலக்குறைவு உண்டாகும். ஆனால் எண்ணெயை தானமாக கொடுக்கலாம். அதுவும் கடுகு எண்ணெயில் செய்த அல்வா, நல்லெண்ணெய் தானம் செய்தால் மிகவும் சிறந்ததாகும். மேற் சொன்னவாறு சனிக்கிழமை என்று விரதம் இருந்து சனி பகவானின் அருளை முழுமையாக பெறுங்கள். நன்றி.